பாகுபலி 2 படத்துல அரிக்கட்டிக்க அப்படிங்கிற சாதியை புண்படுத்தும் விதத்துல காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லி அந்த சாதி அமைப்போட தலைவர் ஒருவர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. குறிப்பிட்ட ஒரு வசனத்தை நீக்கணும், அப்படி இல்லைன்னா பாகுபலி 2 ஓடும் தியேட்டர்கள் முன்னாடி போராட்டம் நடத்த போவதாகவும், மேலும் ராஜமௌலி வீட்டுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டமும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனிடையே பாகுபலி 2 தமிழ் பதிப்பில் கட்டப்பாவ நாய் அப்படின்னும் அடிமை நாய் அப்படின்னும் அசிங்கப்படுத்துவது குறிப்பிட்ட சாதியை அவமானப்படுத்துவதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் பரவி வருது. இந்த நிலையில நாய் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற எப்படி அனுமதிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கு. மற்றொரு பக்கம் படத்துல இந்துத்துவாவை மையப்படுத்தி பல காட்சிகள் இருக்கின்றன என இந்து அமைப்பினர் அந்த காட்சிகளோட சிறப்பை பற்றி குறிப்பிட்டு சமூக வலைதளங்கள்ல பரப்பி வராங்க. நடுநிலை சினிமா ரசிகர்கள் ஒரு படத்தை இப்படி எல்லாமா பாகுபடுத்தி பார்ப்பது, பதிவுகள் போடுவது என குற்றம் சாட்டி படத்தை படமா பாருங்க என்று அறிவுறுத்தியிருக்காங்க. கபாலி படம் வெளிவந்த பின் அந்த படத்திற்கு சாதியல் ரீதியான கருத்துக்கள் அதிகமா பரவின. ஆதரவும் எதிர்ப்புமாக பரவிய அந்த கருத்துக்களால படத்திற்கு மேலும் விளம்பரம் கூடிச்சே தவிர குறையல. அதே போல பாகுபலி 2 படத்திற்கு சமூக வலைதளங்களை இப்படி கருத்துக்கள் பதிவிடுவது படத்திற்கு இலவச விளம்பரமா அமைவதோடு மேலும் ரசிகர்களை தியேட்டர்களுக்கு வரவழைக்கிற ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லப்படுது. வசூல் ரீதியாக பாகுபலி 2 சாதனை படைத்து வந்தாலும் வரும் நாட்கள்ல விமர்சன ரீதியாக இன்னும் பெரிய சாதனையை படைக்கும் அப்படின்னு பேசப்படுது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் நெட் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.